கதை மேதை எறும்பு. ஒரு அழகான காட்டில் எறும்புகள் குடியிருந்தன. அந்த கூட்டத்தில் ஒரே வித்தியாசமான எறும்பு இருந்தது. அது எல்லாவற்றிலும் விசாரிக்கணும், புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். அதனால தான் எல்லாரும் அதற்கு ஒரு பேர் வச்சிட்டாங்க, மேதை எறும்பு. மத்த எறும்புகள் வேலைக்கு போறதிலேயே பிஸி. ஆனால் மேதை எறும்பு மட்டும் ஒரு புத்தகம், ஒரு நுழைவு பத்திரம் மாதிரி ஒன்னும் பிடிச்சிட்டு எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் எல்லா எறும்புகளும் சர்க்கரை தூளுக்காக ஒரு வீடு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சன. ஆனால் பாதியில ஒரு பெரிய புழுதி தோட்டம் வந்தது. அப்பா, இங்க போனேனா நம்ம எல்லாரும் கையோட உந்திக்கிட்டு விழுந்துடுவோம். இன்னும் ஒன்னு அழுது போட்டுச்சு. ஆனா மேதை எறும்பு சும்மா இல்ல. அது ஒரு கிளையின் துண்டை எடுத்து, இந்தச் சுரங்க வழியால போலாம் ன்னு சொன்னது. எல்லா எறும்புகளும் ஆச்சரியப்பட்டன. ஏனென்றால் அது பாதைக்குள்ளே ஒரு சுரங்கம் மாதிரி பாதை வெட்டியிருந்தது. எல்லோரும் மெதுவா அந்த வழியா போய் சர்க்கரை தாங்கிக்கிட்டு திரும்பி வந்தாங்க. அந்த நாளுக்குப் பிறகு எல்லாரும் மேதை எறும்பை சும்மா புத்திசாலி ன்னு மட்டும் கூப்பிடல. அது